இந்த பிஎல்ஓ வந்து இஆர்ஓ ஏஇஆர்ஓ இவங்க எல்லாருக்கும் கடமைன்னு ஒன்று வரைய இருக்குது தேர்தல் ஆணையம். என்ன கடமைன்னு வரைய இருக்குதுன்னா, யார் ஒருவரும் இந்த ப்ராசஸ்லிருந்து விடுபற்றக்கூடாது. கடைக்கோடி வாக்காளரும் இணைக்கப்படணும். 18 வயது நிரம்பிய எலிஜிபிள் சிட்டிசன் அவ்வளவு பேரையும் நீங்கள் பட்டியலில் இணைக்கணும், இது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லுது. அதே பேராகிராஃபில் பேஜ் நோட்டிஃபிகேஷன் பேஜ் நம்பர் 5 அதில் 13வது பாயிண்ட், நீ குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்கலைன்னா உன்னை என்னால் இணைக்க முடியாதுப்பா. ஏன்னா இது இன்டென்சிவ் ரிவிஷன். அதுதான் தெளிவாக இருப்பாருங்க. திஸ் பீயிங் அன் இன்டென்சிவ் ரிவிஷன், அது முக்கியம். திஸ் பீயிங் அன் இன்டென்சிவ் ரிவிஷன் இன் கேஸ் ஆஃப் எனுமரேஷன் ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட் பிஃபோர் July 25, 2025. இது பீகாருக்கு, இதே தமிழ்நாட்டுக்கு. ஆனால் டேட் மாறும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4/12/2025 இதுக்குள்ளே சப்மிட் பண்ணலைன்னா the name of the elector cannot be included in the draft roll. அப்போ நீங்களே முரண்படுறீங்க. யார் ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது என்பது உங்கள் கடமைன்னு நீங்கள் வரையறுத்துக்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த தேதிக்குள்ளே கொடுக்கலன்னா உங்களை சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாது? ஏன் இந்த தேதியை மேண்டேட் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க திஸ் பீயிங் அன் இன்டென்சிவ் ரிவிஷன். நாங்கள் அதனால தான் கேட்குறோம், இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு பதிலாக சமரி ரிவிஷன் போங்க, இந்த நெருக்கடி வராதுல்ல, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. இன்டென்சிவ் ரிவிஷனை காலம் எடுத்து பண்ணுங்க, ஒரு வருட காலம் எடுத்து பண்ணுங்க. அப்போ வந்து நீங்கள் டார்கெட்டாக யாரையாவது தூக்குனீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கிளைம் பண்ணி எங்களால் திருப்பி அந்த ஓட்டை மீட்க முடியும்ல. அப்போ அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுங்கிறது தான் நோக்கம்னு சொல்கிறேன்.